வணக்கம் வெல்கம் பேக் தன்னம்பிக்கையும் கணிதமும். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 2 டைமென்ஷனல் அனாலிட்டிக்கல் ஜியோமெட்ரில கானிக் செக்ஷன் உடைய ரியல் லைஃப் அப்ளிகேஷன்ஸை பார்த்துட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய ப்ராப்ளம் ஒரு இன்ஜினியர் என்ன செய்யறாருன்னு ஒரு சேட்டலைட் டிசைன் பண்றாரு. அந்த சேட்டலைட் வந்து எப்படி டிசைன் பண்றாருன்னு கேட்டீங்கன்னா அதனுடைய கிராஸ் செக்ஷன் வந்து பாரபோலிக் ஷேப்ல இருக்கிற மாதிரி என்ன செஞ்சாருன்னா டிசைன் பண்றாரு. ஸோ சார் ஒரு டயக்ராம் போடுறாரு. இதான் அந்த சேட்டலைட். அதனுடைய இது வந்து எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா பாரபோலா ஷேப்ல இருக்கிற மாதிரி என்ன செய்யறாருன்னா அவர் டிசைன் பண்றாரு. இதனுடைய வைட் எவ்வளவு இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா ஒரு 5 மீட்டர்ஸ் இருக்கிற மாதிரி என்ன செஞ்சிருக்காங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதனுடைய ஃபோக்கஸ் வந்து எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா கரெக்டா வெர்டெக்ஸ்ல இருந்து கரெக்டா ஒரு 1.2 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்ப என்ன இதான் அதனுடைய ஃபோக்கஸ்னு எடுத்துக்கிட்டு இதை எவ்வளவுன்னு எடுத்துக்கிறோம். வெர்டெக்ஸ்ல இருந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்கான் ஒரு 1.2 மீட்டர். ஸோ இதை வெர்டெக்ஸ்னு எடுக்கிறனால சார் அந்த ஆர்ஜின்ல இருந்து என்ன இருக்கிறது வெர்டெக்ஸ் எடுத்துக்கிறேன். அப்படி என்ன இது அப்படியே என்ன செஞ்சிருவோம் எக்ஸ் ஆக்சிஸ் அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா இது என்ன ஆயிருன்னு கேட்டா வெர்டெக்ஸ். ஸோ இது வைட் வந்து 5 மீட்டர் இங்க இருக்கிறதுனால இங்க ஒரு 2.5 மீட்டர் இருக்கும், இங்க ஒரு 2.5 மீட்டர் இருக்கும். ஸோ இதான் கொடுத்துருக்கிறது. கொடுத்துட்டு என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா அந்த சேட்டலைட்டுடைய பாரபோலிக் ஷேப்ல இருக்கக்கூடிய அந்த சேட்டலைட்டுடைய ஈக்குவேஷன் என்னவா இருக்கும். அப்படி என்ன இந்த பாரபோலாவுடைய ஈக்குவேஷன் யார் கண்டுபிடிக்கணும், நம்ம கண்டுபிடிக்கணும். தென் நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்னு கேட்டிருக்கான்னு கேட்டீங்கன்னா அதனுடைய டெப்த் எவ்வளவு. ஸோ அதனுடைய டெப்த் கண்டுபிடிக்கணும். அப்ப என்ன இதை நான் எக்ஸ் ஆக்சிஸ் எடுத்தோம்னா அப்படியே இதை சார் என்னதுன்னு எடுத்தோம்னா ஒய் ஆக்சிஸ்ன்னு எடுத்துப்போம். தென் நெக்ஸ்ட் நமக்கு தேவை என்ன இது ஃபோக்கஸ் தெரிஞ்சு போச்சு. தென் நெக்ஸ்ட் என்ன இந்த பாயிண்ட்டும் இந்த பாயிண்ட்டும் என்னன்னு தெரியும். அதுக்கு முன்னாடி இந்த பாரபோலா என்ன பாரபோலா ஓபன் ரைட்வர்ட்ஸ். இந்த ஓபன் ரைட்வர்ட்ஸ் பாரபோலாவா இருந்துச்சுன்னா ஈக்குவேஷன் என்னவா இருக்கும். the parabola open rightwards. Therefore equation y squared equal to 4ax. Then the focus is the equation is open rightwards y squared equal to 4ax இருந்துச்சுன்னா the focus is a, 0. The a ங்கிறது என்னன்னு கேட்டா distance between the vertex to focus. Therefore the vertex to focus வந்து எவ்வளவு கொடுத்திருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா 1.2 மீட்டர். Therefore a equal to 1.2 meter. Therefore the equation y squared equal to 4 into 1.2 into x. Therefore y squared equal to 4.8 x. இதான் first problem letter. The equation of the parabolic satellite எவ்வளவு y squared equal to 4.8 x. Then next என்னன்னு கேட்டீங்கன்னா என்ன கேட்டிருக்காங்கன்னா அந்த சேட்டலைட் உடைய டெப்த். சேட்டலைட் உடைய டெப்த்ங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா இதுதான் சேட்டலைட் உடைய டெப்த். அது வந்து எப்படி இருக்குன்னு கேட்டா பாரபோலிக் ஷேப்ல இருக்கு. அதனுடைய வைட் வந்து 5 மீட்டரா இருக்கு. அதனுடைய டெப்த் எவ்வளவுன்னு சொல்லி யார் கண்டுபிடிச்சு சொல்லிருக்காங்க, நம்மளா கண்டுபிடிச்சிருக்கோம். சரி டெப்த் கண்டுபிடிக்கிறாங்க எப்படி, அதுக்கு ஃபோக்கஸ் மட்டும் தான் கொடுத்திருக்காங்க, வேற ஒண்ணும் கொடுக்கல. அப்புறம் என்ன இந்த பாயிண்ட் என்னவா இருக்கும், இந்த பாயிண்ட் என்னவா இருக்கும். அப்புறம் என்ன இது y கோஆர்டினேட், இது x கோஆர்டினேட். அப்ப நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா x கோஆர்டினேட். அப்ப நான் அந்த பாயிண்ட டிஃபைன் பண்ற நேரம் therefore x1, இது x கோஆர்டினேட், இது y கோஆர்டினேட். y கோஆர்டினேட் எவ்வளவு 2.5. First quadrant positive, fourth quadrant positive, negative. Therefore
x1 comma minus 2.5. So இப்போ நம்ம என்ன செஞ்சா போதும்னு கேட்டிங்கன்னா இந்த பாயிண்ட தூக்கி இந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டா நமக்கு எது கிடைச்சிரும்? இந்த x1 ஓட வேல்யூ யாருக்கு கிடைச்சிரும்? நமக்கு கிடைச்சிரும். அப்புறம் நம்ம ஃபர்ஸ்ட் என்ன செய்வோம்? therefore y squared equal to 4.8x. therefore the point x1 comma 2.5 passing through the curve. Therefore y squared equal to 4.8x. y squared க்கு பதிலா y க்கு பதிலா 2.5. therefore 2.5 whole square is equal to 4.8. x க்கு பதிலா என்ன? x1 க்கு பதிலா என்ன செய்யணும்னா x1. ஏன்னா நமக்கு தேவை என்னன்னு கேட்டா x1 தான் என்ன கேட்டா எக்ஸ்போனன்ட் அதோட டெப்த். therefore x1 equal to 2.5 whole square by 4.8 into 2.5 by 4.8. therefore 6.25 divided by 4.8. therefore எவ்வளவு now 1.3. therefore x1 equal to 1.3 meter. therefore the satellite உடைய depth எவ்வளவு இருக்குன்னு கேட்டினா x1 equal to 1.3 meter. very easy problem. okay வா next